ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு யாமிருக்க பயமேன், இனி எல்லாம் சுகமே. புடலங்காய் நம்ம உடம்பில் தச நாடிகள், தச வாயுக்கள்னு சொல்லக்கூடிய வாயு மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வாயு மண்டலத்தில் ஏற்படும் பிரச்சனைனால மூச்சு பிடிப்பு, அங்கங்கேயும் வாயு பிடிப்புன்னு சொல்லக்கூடிய வலிகள், தூக்கம் வராமல் இருக்கிறது, மனநிலை பாதிக்கப்படுறது, இரவில் கெட்ட கெட்ட கனவுகள் வருது, சுயமாக சிந்தித்து செயல்படாமல் ஒரு சூழ்நிலை அமையிறது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த புடலங்காய் அமையுது. மனநல மருத்துவராகவும் சைக்காலஜிஸ்ட் டாக்டராகவும் இந்த புடலங்காய் நம்ம உடம்புக்கு பணிபுரியுது. இதை எப்படி சாப்பிடணுன்னா, ஒரு புடலங்காய் எடுத்து ஒரு 6லேருந்து 10 வெத்தலையை எடுத்துக்கிட்டு புடலங்காவை நைஸாக கட் பண்ணி வெத்தலையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக வடிகட்டி காலை உணவுக்கு முன்னாடி, மதிய உணவுக்கு முன்னாடி, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு நம்ம படுத்தோம்னா இந்த பிரச்சனை அத்தனையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான காயாக இந்த புடலங்காய் திகழ்கிறது. இந்த புடலங்காய் எப்படி படுத்து கிடக்குதோ அப்படி நம்ம ஆழ்ந்த நித்திரை நம்ம தூங்கலாம். தினந்தோறும் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த புடலங்காய் வெத்தலையும் அரைச்சி ஜூஸ் அடித்து வடிகட்டி படுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நம்ம உடம்பு மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கிறத கவனிக்க முடியும். சூட்சமான விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு இந்த புடலங்காய் அற்புதமாக துணை புரியும். விவசாயம் காப்போம் அப்படிங்கிறோம். விவசாயிகள் விளைவிக்க பொருளை நம்ம இப்படி பயன்படுத்தும் போது தான் விவசாயிகளையும் பாதுகாக்கலாம், நம்ம உடம்பையும் பாதுகாக்கலாம், நம்ம மண் வளத்தையும் பாதுகாக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 12 மண்டலத்தில் முக்கியமான ஒரு மண்டலம் வாயு மண்டலம். வாயு மண்டல பிரச்சனைக்கு தீர்வு புடலங்காய். இது மனுஷனுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பாக நான் கருதுகிறேன். கடந்த ஓராண்டாக இதை நான் பயன்படுத்திட்டு வரேன். மற்ற நண்பர்களுக்கும் இதை சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னுடைய உறவினர்களுக்கும் சொல்லி கொடுத்துறேன். அவங்களும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புடலங்காய் மேலே ஒரு வெண்மையான பவுடர் பூசிக்கிட்டு இருக்குது. இந்த புடலங்காய் சாப்பிட்டா நம்மளும் அழகாக இருக்கலாம். தொடர்ந்து பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக இருப்போம். அன்புடன், அதிக அன்புடன், ஆர். ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.